ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு எந்த மீனை பற்றி ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் பார்த்தா நத்திங் பட் பாம்ஃப்ரெட்ஸ், வவ்வால் மீன். இந்த வவ்வால் மீன் வந்து 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கலாம். நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஸ்டார்டிங்கில் நம்ம ஒயிட் பாம்ஃப்ரெட், வெள்ளை வவ்வாலை பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே இந்த வவ்வால் மீன் வந்து ஒரு மாதிரி சப்பையாக தான் இருக்கும், ரொம்ப ஃப்ளாட்டான பாடி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபின்ஸ் வந்து டார்சல் ஃபின்னு ஒன்று தான் இருக்கும், பட் அது வந்து அதோட டெய்ல் வரைக்கும் கண்டினியூ ஆகும். ஸோ அதே மாதிரி வென்ட்ரல் ஃபின்னோ வந்து பார்த்தீங்கன்னா அதோட டெய்ல் வரைக்கும் கண்டினியூ ஆகும். அதே மாதிரி இந்த ஒயிட் பாம்ஃப்ரெட், வெள்ளை வவ்வாலோட வாய் பகுதி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இந்த மீனை ஐடென்டிஃபை பண்ணுறது. மற்ற எந்த மீனுக்கும் இல்லாத மாதிரி இதோட வாய் பகுதி வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த மீன்களோட வால் பார்த்தாக்கா கீழ் வால் வந்து மேல் வாலோட கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த வாலோட ஷேப் பாருங்கள், டிப்பிக்கலாக இந்த ஒயிட் பாம்ஃப்ரெட்டோட வால்ங்க வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு டிப்பிக்கலான டைக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் பார்த்தாக்கா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் ஒரு ஒயிட் பாம்ஃப்ரெட், வெள்ளை வவ்வால் மீன் வந்து இருக்கும். சரி, ஓகே, வெள்ளை வவ்வாலுக்கும் கருப்பு வவ்வாலுக்கும் என்னதான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஒயிட் பாம்ஃப்ரெட்டும் பிளாக் பாம்ஃப்ரெட்டும் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஜீனஸ், டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ். ஸோ டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் ஃபிஷ். ஸோ அதோட ஷேப் மட்டும்தான் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கே தவிர ஃபிஷ்ஷோட பயாலஜிக்கலாக இருக்கட்டும், ஸோ ஃபிஷ்ஷோட ஃபின்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ மவுத் பார்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே டோட்டலாக டிஃபர் ஆகும். ஒன் ஆஃப் தி மேஜரான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் பாம்ஃப்ரெட் ஒயிட்டாக இருக்கும், பிளாக் பாம்ஃப்ரெட் வந்து பிளாக்காக இருக்கும். ஸோ இது வந்து விசிபிளாகவே நம்மளுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தாக்கா இதோட வாய் பகுதி பாருங்கள். ஸோ நீங்கள் வெள்ளை வவ்வாலுக்கு பார்த்த மாதிரி இதோட வாய் வந்து இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தாக்கா இதோட டெய்ல், இதோட வால் பகுதியை பாருங்கள். வால் ஒரு மாதிரி வி மாதிரி இருக்கும், பட் ஒயிட் பாம்ஃப்ரெட்டோட வால் வந்து வேறு மாதிரி ஷேப்பில் இருந்துச்சு. ஐ மீன் ரெண்டுமே பார்க்க ஒரே சிமிலராக தான் இருந்துச்சு, பட் பிளாக் பாம்ஃப்ரெட்டோட வால் வந்து ஜஸ்ட் நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு வி மாதிரி தான் இருக்கும். பட் ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா கீழ் வால் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும், மேல் வால் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். சரி, இந்த ஒயிட் பாம்ஃப்ரெட் அண்ட் பிளாக் பாம்ஃப்ரெட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் சூப்பராக தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து கடல் மீன், மெரின் வாட்டர் ஃபிஷ்ஷஸ். பட் இன்னொரு பாம்ஃப்ரெட், இன்னொரு வவ்வால் மீன் வந்து நம்ம காமனாக தமிழ்நாட்டு மார்க்கெட்ஸில் பார்க்கலாம். இது ஒன்றும் இல்லை, ஏரி வவ்வால்னு சொல்லுவாங்க. இதோட இன்னொன்று காமனான நேம் வந்து ரூப்சந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ஸோ இந்த ரெண்டு மீனுக்கும் இருந்த மாதிரி இதோட டார்சல் ஃபின்னும் வென்ட்ரல் ஃபின்னும் வந்து இருக்காது. ஸோ ஒயிட் பாம்ஃப்ரெட்டாக இருக்கட்டும், அந்த பிளாக் பாம்ஃப்ரெட்டாக இருக்கட்டும், அதோட டார்சல் அண்ட் வென்ட்ரல் ஃபின் பார்த்தீங்கன்னா நடுவில் ஸ்டார்ட் ஆனாலும் எண்டிங் வரைக்கும் வந்து கண்டினியூ ஆகுது. பட் இந்த ஏரி வவ்வாலோட வென்ட்ரல் ஃபின்னை பாருங்கள், ஸோ ஃபுல்லாக கண்டினியூ ஆகாது. ஸோ இது ஸ்டார்ட் ஆகுறதே பார்த்தீங்கன்னா அந்த வால் கிட்ட கொஞ்சம் முன்னாடி தான் ஸ்டார்ட்டே ஆகும். ஸோ இன்னொரு மெயினான டிஸ்டிங்கான ஃபீச்சர் இந்த ஏரி வவ்வால் எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா சம் ரெட்டிஷ் ஷேட் வந்து வயிறு கிட்ட இருக்கும். ஸோ இந்த ஸ்டொமேக் பகுதியில் இந்த இடத்துலலாம் பாருங்கள். ஸோ ஒரு ரெட் ஷேடில் வந்து நீங்களே பார்க்கலாம் கண் கூட. ஸோ தட்ஸ் இட். இதுதான் வந்து இந்த பாம்ஃப்ரெட்டோட பேசிக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மார்க்கெட் போகும்போது யார்கிட்டையும் நீங்கள் கேட்கலாம் தேவையில்லை, நீங்களே பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம். ஸோ இது வந்து வெள்ளை வவ்வால். ஸோ வெள்ளை வவ்வால், கருப்பு வவ்வால் பரவாயில்ல, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. பட் ஏரி வவ்வால் சொல்லி நிறைய பேர் வைப்பாங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் எல்லாம் சூப்பராக இருந்தாலும் நீங்கள் நினச்ச மீன் கிடைக்காம போய்டும். ஸோ அதனால நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு மார்க்கெட் போகும்போது ஒரு கருப்பு வவ்வாலுக்கும் ஏரி வவ்வாலுக்கும் ஈஸியாக வந்து டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ணலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.